ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, எக்ஸல்ல ஒரு இம்பார்ட்டன்டான இது நல்லா யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது என்னன்னா டிராப் டவுன் லிஸ்ட். அதை பத்தி பார்க்க போறோம். டிராப் டவுன் லிஸ்ட் அப்படின்றத பத்தி பார்க்க போறோம். பாத்தீங்கன்னா டிராப் டவுன் லிஸ்ட்னா எதுக்காக டிராப் டவுன் லிஸ்ட் யூஸ் பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுல மெயினா ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் அவாய்ட் பண்ணலாம். சப்போஸ் நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா கரெக்டா ஏபிசி காலேஜ்ங்கிறத ஸ்பெல்லிங் கரெக்டா அடிக்கும். சப்போஸ் வேற பர்சன்ஸ் உட்காரும் போது என்ன ஆகும்னா, ஏபிசிங்கிறதுல ஒருத்தவங்க கேப்ஸ்ல அடிப்பாங்க, ஒருத்தவங்க ஸ்மால்ல அடிப்பாங்க. முக்கியமா வேல்யூ வேணும்னா டிராப் டவுன் லிஸ்ட் யூஸ் பண்ணுங்க. ஓகேங்களா? அதுக்குதான் இந்த டிராப் டவுன் லிஸ்ட் யூஸ் ஆகுது. இல்லைன்னா நிறைய யூனிக்கா வேல்யூ இருக்காது, டூப்ளிகேட் வேல்யூஸ் நிறைய. ஏபிசி காலேஜ் டிஃபரெண்ட் ஆங்கிள் அடிப்பாங்க. ஒருத்தவங்க கேப்ஸ்ல அடிப்பாங்க, ஒருத்தவங்க ஸ்மால்ல அடிப்பாங்க, ஒருத்தர் கேப்ஸ் ஸ்மால்ல அடிப்பாங்க. இல்லைன்னா ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் வரும். இந்த மாதிரி இதெல்லாம் அவாய்ட் பண்றது. நம்ம இல்லைனாலும் நீங்க டேட்டா என்ட்ரி ஆபரேட்டர் நார்மலா உள்ளவங்க அவங்களுக்கு அது ஈஸியா ஒர்க் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். ஃபாஸ்டாவும் ஒர்க் பண்ணலாம். எரர் இருக்காது, யூனிக் வேல்யூவா இருக்கும். ஓகேங்களா? அதுக்கு தான் இந்த டிராப் டவுன் லிஸ்ட் மெயினா யூஸ் ஆகுது. வீடியோ தொடர்ந்து பாருங்க, விட்டு பார்க்காதீங்க, கண்டினியூவா பாருங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணுங்க. அது எப்படி பண்றது அப்படிங்கறது அப்புறம் சிம்பிள் டிராப் டவுன் மெனு எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு டேபிள் மாதிரி கிரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. காலேஜஸ் கோர்சஸ் இருக்கு, அதை தனி பேஜ்ல செப்பரேட்டா சேவ் பண்ணிக்கோங்க. நான் உங்களுக்கு காட்டணுங்கிறதுக்காக வச்சிருக்கிறேன். பட் எப்படி இருக்கும்னா, இந்த மாதிரி ஏரோ மார்க் இருக்கணும். டிராப் டவுன் கிளிக் பண்ணோம்னா அந்த ஏரோ லிஸ்ட் வரணும். ஓகேங்களா? எல்லா காலேஜஸ் நேமும் இந்த மாதிரி கிரியேட் பண்ணிக்கணும். பிளாங்கா இப்ப ஏபிசி காலேஜ்னு சூஸ் பண்ணனா அது வந்துடும். இந்த மாதிரி இருக்கு கோர்சஸ் நேம். ஓகேங்களா? இந்த மாதிரி நம்ம எப்படி கிரியேட் பண்றது, இந்த பாத்தீங்கன்னா ஒரு ஏரோ மார்க் இருக்கு பாத்தீங்களா, அதை கிளிக் பண்ணோம்னா நமக்கு வந்துடும். இது எப்படி கிரியேட் பண்றதுங்கிறத பத்தி தான் இதுல பார்க்க போறோம். இது சிம்பிள் டிராப் டவுன் மெனு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்ப்போம்னா சர்ச்சபிள் டிராப் டவுன் மெனு அப்படிங்கிறது பின்னாடி பார்ப்போம். அது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா இருக்கும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் இது சிம்பிள் டிராப் டவுன் மெனு உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைச்சிரும் இந்த வீடியோ பாத்தீங்கன்னா. அடுத்தது டிராப் டவுன் மெனு அப்படிங்கறத பத்தி பின்னாடி வீடியோல பார்ப்போம். அதுக்கப்புறம் சர்ச்சபிள் டிராப் டவுன் ஒன்னு இருக்கு, அதை பத்தி பார்க்கலாம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் இந்த பேசிக் கான்செப்ட் தெரிஞ்சுக்கங்க. தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் நம்ம அடுத்தடுத்த வீடியோல அதை பத்தி நம்ம பின்னாடி பார்க்கலாம். ஓகேங்களா? இந்த வீடியோ கண்டினியூவா பாருங்க. இந்த இடத்துல நீங்க 2 காலம் சூஸ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? இந்த இடம் வச்சுக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு நான் இதுக்கு ஒரு கலர் கொடுத்துக்கிறேன், அப்பதான் உங்களுக்கு தெரியும். இப்ப எனக்கு என்ன பண்ண போறோம், ஃபர்ஸ்ட் டிராப் டவுன் லிஸ்ட் கிரியேட் பண்றது எப்படின்னா, அது எங்க போய் கிரியேட் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப எனக்கு இங்க பாத்தீங்கன்னா பிளைனா இருக்கு, டிராப் டவுன் லிஸ்ட் இல்ல. ஃபர்ஸ்ட் நம்ம டிராப் டவுன் லிஸ்ட் கிரியேட் பண்ண டேட்டாவுல இங்க டேட்டா வேலிடேஷன் கிளிக் பண்ணுங்க. இந்த இடத்த கிளிக் பண்ணுங்க. டேட்டா வேலிடேஷன்ஸ் இது கிளிக் பண்ணனா இந்த மாதிரி ஒரு மெனு வரும். ஓகேங்களா? டேட்டா வேலிடேஷன்ஸ் பேரு. இந்த டேட்டா வேலிடேஷன்ல செட்டிங்ஸ், இன்புட் மெசேஜ், எரர் அலர்ட் இருக்கு. நான் அதெல்லாம் இப்ப உங்களுக்கு சொல்லி தரேன். ஓகேங்களா? இப்ப இங்க வேலிடேஷன் கிரைட்டீரியா அதுல பாத்தீங்கன்னா அலோ அப்படிங்கிறது எனி வேல்யூ. இப்ப நம்ம ஒரு செல்லுல எனி வேல்யூ, செல்லோட ஃபார்மேட்டிங் தான் இதுல வேலிடேஷன் தான் பண்ண போறோம். ஒரு செல்லுக்கு வேலிடேஷன் பண்றதுக்கு தான் இது யூஸ் ஆகும். இப்ப செல்லோட வேல்யூ தான் எனி டேட்டா, அலோ எனி டேட்டான்னு இருக்கும் நார்மலா. நான் அதை என்ன பண்ண போறேன்னா, இதுல போய் டிராப் டவுன் கிளிக் பண்ணீங்கன்னா லிஸ்ட் அப்படிங்கிறது வருது. இந்த லிஸ்ட்ங்கிறது தான் முக்கியம். இதை தான் நம்ம கிளிக் பண்ண போறோம். கிளிக் பண்ண உடனே ஓகேங்களா, இதெல்லாம் இருக்கட்டும், இக்னோர் பிளாங்க், டிராப் டவுன்ஸ் அதெல்லாம் டிக்ளேர் இருக்கட்டும். சோர்ஸ்ங்கிற இடத்துல நீங்க என்ன பண்ணணும், இப்ப சிம்பிளா என்ன பண்ணணும்னா, காலேஜஸ் வேணும்னா இங்க நீங்க டைப் பண்ணலாம். ஓகேங்களா? எஸ் கமா கொடுத்துட்டு நோ அப்படின்னு நோ நாட் அப்ளிகபிள் NA அப்படின்னு கொடுக்குங்க. கமா கொடுத்துட்டு இதுல டைப் பண்ணலாம். ஓகேங்களா? டைப் பண்ணி ஓகே கொடுங்க. ஓகே கொடுத்தீங்கன்னா இங்க ஒரு டிராப் டவுன் லிஸ்ட் கிரியேட் ஆயிடுச்சு. இப்படிதான் சிம்பிளா ஒரு டிராப் டவுன் லிஸ்ட். இது பாருங்க, இப்ப நம்ம கொடுத்த வேல்யூ இருக்கு. சோர்ஸ்ல நம்ம என்ன டைப் பண்ணோமோ எஸ், நோ, NA இந்த 3 ஆப்ஷன் இருக்கு. இப்ப எது வேணுமோ அதை நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இது நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். இது மாதிரி மேனுவலா இது ஃபர்ஸ்ட் கொடுக்கறது. இது எங்கேயும் அதே மாதிரி நீங்க இன்னொரு டிராப் டவுன் லிஸ்ட் கிரியேட் பண்றதுனால கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்ப நான் இது கிரியேட் பண்ணியாச்சு. இப்ப எனக்கு எஸ்ங்கிறது வேண்டாம் அப்படின்னா அதை எப்படி ரிமூவ் பண்றது? பாத்தீங்கன்னா இதுல 3 ஆப்ஷன் இருக்கு. ஏதோ ஒண்ணுதான் சூஸ் பண்ணி ஆகணும் அப்படின்னு ஒன்னும் இல்ல. சப்போஸ் எனக்கு எதுவுமே வேண்டாம், பிளாங்கா அப்படின்னா என்ன பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜஸ்ட் டெலீட் தான். ஓகேங்களா? டெலீட் கொடுத்துட்டீங்கன்னா அது பிளாங்க் ஆயிடும். நெக்ஸ்ட் செல்லுக்கு நீங்க மூவ் பண்ணி போலாம். ஓகேங்களா? வேண்டாம்னா சப்போஸ் நீங்க ஏதோ ஒன்று சூஸ் பண்ணிடுறீங்க, எனக்கு வேண்டாம் அப்படின்னா டெலீட் கொடுத்துட்டீங்கன்னா அது எரேஸ் ஆயிடும். ஓகேங்களா? இப்ப நெக்ஸ்ட் செல்லுக்கு அந்த ஃபார்மேட் எனக்கு இல்ல.
ஓகேங்களா. இதுலதான் இருக்கு, இதுல வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இப்ப என்ன பண்ணணும், இதை அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. கண்ட்ரோல் சி கொடுத்துட்டு காப்பி பேஸ்ட் பண்ணிருங்க. கண்ட்ரோல் வி கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா பாருங்க, இப்போ ஒவ்வொரு செல்லுலயும் வந்து நமக்கு காப்பி ஆயிடுச்சு. நம்ம ஃபர்ஸ்ட் செல்லுல மட்டும் ஜில மட்டும் தான் பண்ணோம், அதனால ஜில எல்லா இதுலயும் செலக்டட் போர்ஷன்ல அது காப்பி ஆயிடுச்சு. இப்போ நீங்க இங்க கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அந்த ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஓகேவா, இந்த மாதிரி கிளிக் பண்ணீங்கன்னா அந்த ஆப்ஷன்ஸ் எனேபிளா இருக்கும் எல்லா இடத்துலயும். ஓகேங்களா, இது வந்து இப்போ எனக்கு டேபிள் கிரியேட் பண்ணிட்டீங்க, இதை வந்து நான் எப்படி கிளியர் பண்றது? ஓகேங்களா, இந்த இது வேண்டாம் எனக்கு, இந்த டிராப் டவுன் லிஸ்ட் வேண்டாம்னா அப்படி செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு அதே இடத்துக்கு டேட்டா போங்க, டேட்டா வேலிடேஷன் கிளிக் பண்ணுங்க. இப்ப டேட்டா வேண்டாம்னா அதே இடத்துக்கு போங்க, டேட்டா கிளிக் பண்ணுங்க. டேட்டா வேலிடேஷன் இந்த இடத்துல கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி வரும். ஓகேங்களா, கிளியர் ஆல். ஓகே, இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும்னா கிளியர் ஆல் கொடுத்துட்டீங்கன்னா, ஓகேங்களா, கொடுத்துட்டீங்கன்னா இங்க எனி வேல்யூன்னு திருப்பி வந்துடும், நார்மலா வந்துடும். அப்படி போய் கிளியர் பண்ணிக்கலாம். கேன்சல் இல்லைன்னா செலக்ட் பண்ணிட்டு டேட்டா வேலிடேஷன் இங்க வந்து எனி வேல்யூ அப்படின்னு கொடுத்தீங்கனாலும் உங்களுக்கு அது போயிடும். பாருங்க, இங்க எதுவும் இருக்காது. ஓகேங்களா, கண்ட்ரோல் இசட் கொடுக்குறேன். இப்போ எனக்கு இருக்குல்ல, இதை ரிமூவ் பண்ணணும்னா மெயினா வந்து என்ன பண்ண போறோம், இப்போ இது செலக்ட் பண்ணிட்டு அதே இடத்துக்கு போங்க, டேட்டா வேலிடேஷன் பண்ணுங்க, கிளியர் ஆல் கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும்னா இப்ப கிளியர் ஆயிடும். பாருங்க, ஈஸியா இந்த டேபிள் வந்து இப்ப எப்படி கிரியேட் பண்றது, ஒரு டாப் டவுன் லிஸ்ட் வந்து எப்படி கிரியேட் பண்றது மேனுவலா, அதை எப்படி ரிமூவ் பண்றது அப்படிங்கறத பத்தி நம்ம பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து டிராப் டவுன் லிஸ்ட் எப்படி கிரியேட் பண்றது. சப்போஸ் வந்து இந்த டிராப் டவுன் லிஸ்ட் இந்த இதுல இல்லாத காலேஜஸ் நம்ம டைப் பண்ணோம்னா எரர் மெசேஜ் வர வைக்கிறது, அதெல்லாம் நம்ம இப்ப பார்ப்போம். இப்ப நான் என்ன பண்ண போறேன், இதுல டிராப் டவுன் லிஸ்ட் டேட்டா வேலிடேஷன் கிளிக் பண்றேன். இங்க இன்புட் மெசேஜஸ் இருக்கு. ஓகேங்களா, எரர் மெசேஜ் இருக்கு, இன்புட் மெசேஜ். ஃபர்ஸ்ட் நான் வந்து ஒரு டேபிள் கிரியேட் பண்றேன், டிராப் டவுன் லிஸ்ட். இப்ப காலேஜஸ் இருக்குங்களா, இப்ப இதுக்கு ஒரு டிராப் டவுன் லிஸ்ட் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல நான் என்ன பண்ண போறேன், அதே மாதிரி டேட்டா போங்க, டேட்டா வேலிடேஷன் கிளிக் பண்ணுங்க. ஓகேங்களா, இந்த இடத்துல எனக்கு வந்து லிஸ்ட்ங்கிறத கிளிக் பண்ணிட்டு சோர்ஸ்ங்கிற இடத்துல எனக்கு இந்த காலேஜஸ் வேணும் அப்படின்னா இந்த டிராப் டவுன் லிஸ்ட் கிரியேட் பண்றதுன்னு பார்ப்போம். இந்த இடத்துல வச்சுட்டு என்ன பண்ண போறேன்னா இந்த ஹெட்டிங்கை நான் காப்பி பண்ணி போட்டுக்கிறேன். காப்பி பண்ணி இங்க போட்டாச்சு. ஓகேங்களா, இப்ப டிராப் டவுன் லிஸ்ட் வேணும்னா இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் இதை செலக்ட் பண்ணிட்டு பண்ணாலும் சரி, நீங்க இதை ஃபுல்லா செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு டேட்டா வேலிடேஷன்ஸ், ஓகேங்களா, இந்த இடத்த கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு இங்க லிஸ்ட்ங்கிறத கிளிக் பண்ணுங்க. லிஸ்ட்ங்கிறத கிளிக் பண்ணிட்டு இங்க வந்து சோர்ஸ் அப்படிங்கிற இடத்துல இந்த காலேஜஸ் இதை மட்டும் செலக்ட் பண்ணுங்க. எதாவது வேணுமோ இதை செப்பரேட் ஷீட்ல வச்சுக்கோங்க. எதாவது வேணுமோ அதை மட்டும் செலக்ட் பண்ணிட்டு ஓகே கொடுத்துருங்க. ஓகேங்களா, ஓகே கொடுத்தாச்சுன்னா என்ன ஆகுது பாருங்க, காலேஜஸ் நேம் எல்லாம் இங்க வந்தாச்சு. ஓகேங்களா, நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. இதை வேணா ஃபார்மேட்டிங் பண்ணிக்கோங்க. இப்போ எனக்கு வந்து ஃபாண்ட் சைஸ் வந்து நிறைய வேணும் அப்படின்னா நீங்க ஃபாண்ட் சைஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, போல்டு இந்த மாதிரி நீ காலேஜஸ் எல்லாம் கிரியேட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வந்து டிராப் டவுன் லிஸ்ட் கிரியேட் பண்ணியாச்சு. இங்கேயும் கோர்ஸ் அப்படிங்கறது அதே மாதிரி தான். இங்க வச்சுட்டு டேட்டா வேலிடேஷன் போங்க, டேட்டா கிளிக் பண்ணுங்க, வேலிடேஷன் போயிட்டு இங்க லிஸ்ட்னு கிரியேட் பண்ணுங்க. கிரியேட் பண்ணிட்டு இந்த இதுல இருந்து இது வரையும் செலக்ட் பண்ணிங்க. சோர்ஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. சோர்ஸ் கிளிக் பண்ணிட்டு இங்க இருந்து இது வரையும் செலக்ட் பண்ணுங்க. ஓகேங்களா, செலக்ட் பண்ணிட்டு ஓகே கொடுத்துருங்க. இப்போ பாத்தீங்கன்னா இங்கேயும் நமக்கு டிராப் டவுன் லிஸ்ட் வந்தாச்சு. இப்போ இதையும் ஃபார்மேட் பண்ணிக்கோங்க, காப்பி பேஸ்ட் ஃபார்மேட்டிங் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாவே நான் செலக்ட் பண்ணல, அதனால இந்த ஒரு செல் மட்டும் செலக்ட் பண்ணதுனால இதுல மட்டும் இருக்கு, இதுல எனேபிள் ஆகல. நான் இதை வந்து ஃபர்ஸ்ட் காப்பி பண்ணி ஃபார்மேட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, இப்போ காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணுங்க, அது ஃபுல்லா செலக்ட் பண்ணி எவ்வளவு தூரம் வேணுமோ டெலிட் பண்ணிடுங்க. சப்போஸ் வந்து இது வேண்டாம் அப்படின்னா நான் டெலிட் கொடுத்துறேன். செலக்ட் பண்ணிட்டு டெலிட் கொடுத்துறேன். பட் அந்த டிராப் டவுன் லிஸ்ட் இருக்கும். ஓகேங்களா, நீங்க இனிமே சூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி இருக்கிறதுனால என்ன அட்வான்டேஜஸ், ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கலாம். இப்போ இதை சப்போஸ் இதை இல்லாம நான் ஒரு புதுசா ஒரு காலேஜ் நேம் அடிக்க போறேன், அது மாதிரி அடிச்சா எரர் மெசேஜ் வரும், அக்செப்ட் பண்ணாது. ஓகேங்களா, இப்ப நான் அடிக்கிறேன், என்டர் தட்டுறேன். பாருங்க, ஒரு வார்னிங் மெசேஜ் மாதிரி வருது. இந்த வேல்யூ ஆர் என்டர் இஸ் நாட் வேலிட் அப்படின்னு வருது. ஆஸ் ரெஸ்ட்ரிக்டட் வேல்யூ இந்த மாதிரி ஒரு எரர் மெசேஜ் வரும். ஓகேங்களா, நம்மளால என்டர் பண்ண முடியும், அதனால இந்த டைப் பண்ண முடியாது. இப்ப நமக்கு எரர் மெசேஜ் வருது காலேஜஸ். இப்ப நான் இல்லாத ஒரு நேம் அடிச்சா எரர் மெசேஜ் வருது, கேன்சல் கொடுத்துருக்கேன். சப்போஸ் அதனாலதான் இதுல வந்து டிராப் டவுன் லிஸ்ட் கொடுக்கணும். ஓகேங்களா, இப்போ வந்து இந்த லிஸ்ட்ல இல்லாத ஒரு நேம் நம்ம டைப் பண்ணோம்னா நமக்கு இமீடியட்டா வார்னிங் மெசேஜ் வரும். ஓகேங்களா, டிராப் டவுன் லிஸ்ட்ல இல்லைன்னா இப்ப டிராப் டவுன் லிஸ்ட் கொடுக்கலன்னா நம்ம இஷ்டத்துக்கு ஏதோ ஒரு நேம் தப்பாவோ வேற இல்லாத ஒரு நேமே அடிச்சுட்டு போயிடலாம், இல்லாத ஒரு கோர்ஸை கூட டைப் பண்ணிட்டு போயிடலாம். டேட்டா பக்கத்துல எனக்கு ஒரு மெசேஜ் வரணும், என்டர் த காலேஜ்
காலேஜ் நேம்ங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இப்போ நீங்க டேட்டா வேலிடேஷன் போயிட்டு பக்கத்துல இன்புட் மெசேஜ்ல நீங்க கொடுத்துடணும் டைட்டில். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து செலக்ட் காலேஜஸ் கொடுக்குறேன், டைட்டில் ஏபிசின்னு அடிக்கிறேன். ஓகேங்களா, அது என்ன கொடுக்குறீங்களோ இந்த இடத்துல கொடுக்கறது என்ன ஆகும்னா இங்க வந்து உங்களுக்கு மெசேஜா வந்துட்டே இருக்கும். ஓகேங்களா, இப்போ பாருங்க இங்கதான் நம்ம கொடுத்தோம். அதுல கொடுத்தது வந்து இப்ப எல்லா இடத்துலயும் கொடுக்கணும்னா நீங்க என்ன பண்ணணும், இது ஃபுல்லா செலக்ட் பண்ணிட்டு அந்த இடத்துல போயிட்டு டேட்டா வேலிடேஷன் டைட்டில்ல போயிட்டு நோட்னு போடுங்க. ஓகேங்களா, செலக்ட் காலேஜஸ் அப்படின்னு கொடுத்து ஓகே கொடுத்துறேன். இப்போ என்ன ஆகும்னா இப்போ பாத்தீங்கன்னா ஒரு மெசேஜ் இருக்கும், நோட் செலக்ட் காலேஜ் அப்படின்னு நீங்க எந்த செல் எடுத்துட்டு போனாலும் அந்த யூசருக்கு ஒரு இன்டிமேஷன் கிடைக்கும். ஓகேங்களா, இதுக்குதான் வந்து அந்த இது கொடுக்கல, அதனால அது வரல. அதே மாதிரி இப்போ வார்னிங் மெசேஜ் ஒன்று வரணும். சப்போஸ் நான் இல்லாத ஒரு காலேஜ் நேம் அடிச்சேன்னா, ஓகேங்களா, இப்போ இங்க சொல்றேன் நான் இங்க இது எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிட்டு இதுல இல்லாத ஒரு கோர்ஸ் அடிச்சேன்னா எனக்கு வார்னிங் மெசேஜ் வரணும். அதனால டேட்டா வேலிடேஷன் கிளிக் பண்ணுங்க. எரர் அலர்ட்ல போயிட்டு டைட்டில் வார்னிங்னு போடும். சூஸ் த கோர்சஸ், கரெக்ட் கோர்சஸ். நான் ஒரு வார்னிங் மெசேஜ் கொடுத்துருக்கேன். இந்த இடத்துல ஒரு சிம்பிள் இருக்கு, ஸ்டாப்னு இருக்கு, வார்னிங்னு இருக்கு. நீங்க டைட்டில வந்து கூட கொடுக்கலாம், ஏதோ ஒன்று கொடுத்துக்கோங்க. இங்க வந்து ஸ்டைல் பாத்தீங்க வார்னிங் இருக்கு, இன்ஃபர்மேஷன் இருக்கு, ஸ்டாப்னு இருக்கு. நீங்க இது எது வேணுமாலும் கொடுத்துக்கோங்க. ஓகே, வார்னிங் கொடுத்துட்டு கொடுக்குறேன், இல்லைன்னா ஸ்டாப்னு கொடுக்குறேன். ஓகேங்களா, ஓகே ஸ்டாப் அப்படின்னு கொடுத்துட்டு ஓகே கொடுத்துறேன். இப்ப நம்ம ஃபுல்லா செலக்ட் பண்ணதுனால இப்ப இந்த இடத்துல நான் ஒரு இல்லாத ஒரு கோர்ஸை நான் டைப் பண்ண முயற்சி பண்ணும்போது இல்லாத ஒன்ன நான் செலக்ட் பண்ணும்போது இப்ப பிஇ அப்படின்னு அடிக்கிறேன். உடனே என்ன ஆகுதுன்னா பாருங்க, ஒரு வார்னிங் ப்ளீஸ் சூஸ் த கரெக்ட் கோர்ஸ் அப்படின்னு நம்ம கொடுத்தோம் பாத்தீங்களா, நோட்டுன்னு இங்க வந்துருச்சு. நீங்க அங்க என்ன கொடுக்குறீங்களா டைட்டில்ல ரெட்ரீவ்னு வந்துடும், கேன்சல் கொடுத்துறேன். ஓகேங்களா, அப்ப நம்மளால டைப் பண்ண முடியாது. ஓகேங்களா, இதான் வந்து சிம்பிள் டிராப் டவுன் லிஸ்ட். இப்போ எரர் மெசேஜ் வேணும்னா இது ஃபுல்லா செலக்ட் பண்ணிட்டு காலேஜும் அதே மாதிரி செலக்ட் பண்ணிக்கோங்க. டிராப் டவுன் லிஸ்ட் இதை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிடுங்க. ஓகேங்களா, அதை காப்பி பேஸ்ட் பண்ணிட்டேன்னா எனக்கு இந்த சேம் ஃபார்மேட் எல்லா இடத்துக்கும் வந்துடும். ஓகேங்களா, இப்போ நான் இதை டெலீட் பண்ணிடுறேன். டெலீட் பண்ணிட்டு பாத்தீங்கன்னா அந்த மெசேஜ் வந்துட்டே இருக்கும். இங்கேயும் வந்து அந்த வார்னிங் மெசேஜ். சப்போஸ் நான் இங்க ஒரு காலேஜ் இப்போ எனக்கு எல்லா இடத்துலயுமே அந்த இது வந்தாச்சு, மெசேஜ் வந்தாச்சு. நான் இதுல ஒரு காலேஜஸ் பிஎஸ்சிக்கு பதிலாக ஏதாவது டைப் பண்றேன், ஆர்கே வார்னிங் மெசேஜ் நமக்கு இமிடியேட்டா வந்துடும். சரி, அப்புறம் வந்து இப்போ சப்போஸ் வந்து நான் இங்க ஒரு காலேஜ் நேம் ஆட் பண்ணும்போது இந்த டேபிள்ல வந்து எப்போதுமே இதை வந்து ஒரு டேபிளா கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. ஏன் எதுக்காக டேபிளா கன்வெர்ட் பண்ணிக்கங்கன்னா, நார்மலா இப்போ நான் இங்க வந்து ஒரு நேம் அடிக்கிறேன், பிஏ காலேஜ்னு அடிக்கிறேன் பாருங்க அப்படின்னு அடிக்கிறேன். பட் இங்க கோர்ஸ்ல பாத்தீங்கன்னா அப்டேட் ஆயிருக்காது. சரிங்களா, இப்ப இது கீழே வந்து நமக்கு அப்டேட் ஆயிருக்காது, கேஎஸ் தான் கடைசியா இருக்கு. எனக்கு இந்த மாதிரி பிரச்சனை அவாய்ட் பண்ணணும்னா நான் என்ன பண்ணணும்னா, இப்ப இந்த டேபிளை வந்து நீங்க செலக்ட் பண்ணிட்டு கண்ட்ரோல் டி கொடுங்க. கண்ட்ரோல் டி கொடுத்தீங்கன்னா டேபிள் கிரியேட் ஏ டேபிள்னு வரும், கிரியேட் ஏ டேபிள்னு வரும், கண்ட்ரோல் டி கிரியேட் ஏ டேபிள்னு வரும். ஓகே கொடுத்துருங்க. ஓகேங்களா, டேபிள் ஒன்று கிரியேட் பண்ணிட்டேன், ஹெட்டர்ஸ் இருக்கு, இந்த மாதிரி இருக்கு. உங்களுக்கு இதுல என்ன ஃபார்மேட் வேணுமோ அதை நீங்க சூஸ் பண்ணி வச்சுக்கலாம். அது உங்க சாய்ஸ், வேண்டாம்னாலும் விட்டுருங்க. சூஸ் பண்ணிட்டீங்கன்னா இல்ல ஒரு டேபிளா கன்வெர்ட் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி ஃபீல்ட என்ன ஒரு அட்வான்டேஜஸ்னா, இப்ப நான் வந்து புதுசா ஏதாவது ஆட் பண்ணேன்னா இங்க வந்து ஆட் ஆயிடும், இந்த லிஸ்ட்ல ஆட் ஆயிடும். பாருங்க, இப்ப நான் இந்த இடத்துல வந்து பிஏ காலேஜ்னு அடிக்கிறேன், காலேஜ் அப்படின்னு அடிச்சிட்டேன்னா இப்ப நீங்க இங்க போய் காலேஜ் லிஸ்ட் சூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த டிஏ காலேஜ்ங்கிறது ஆட் ஆயிடும். நீங்க இந்த இது மாத்த வேண்டிய அவசியமே இல்லை. நீங்க எவ்வளவு இன்சர்ட் பண்ணிட்டே போனாலும் அது வந்து இங்க ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்துடும். இதுதான் வந்து அதுல ஒரு அட்வான்டேஜஸ். டிஎஸ்ன்னு கொடுக்குறேன், டிஏ காலேஜ் இங்க வந்து டிஎஸ் சூஸ் பண்ணிட்டு டிஎஸ். ஓகேங்களா, இப்ப நமக்கு இந்த மாதிரி பண்ணணும். எரர் அலர்ட் அப்படின்னு இருக்கு, எரர் அலர்ட் அதுல போய் பாத்தீங்கன்னா ஸ்டாப்னா இந்த மாதிரி ரெட் கலர் சிம்பிள் வரும் உங்களுக்கு. இது இந்த மாதிரி வார்னிங் இன்ஃபர்மேஷன் இந்த மாதிரி ஐ சிம்பிள் வரும். வார்னிங்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி எக்ஸ்கிளமேட்டரி சிம்பிள் மாதிரி வரும். ஓகே, இங்க டைட்டில்ல நீங்க நோட்டுன்னு கொடுங்க. ஓகேங்களா, கொடுத்துட்டோம்னா இங்க வந்து ப்ளீஸ் செலக்ட் காலேஜஸ் வருது. ஓகேங்களா, இந்த மாதிரி எரர் மெசேஜ் நமக்கு வந்துட்டே இந்த மாதிரி மெசேஜ் வரதுக்கு தான் நம்ம அது கொடுக்குறோம். வார்னிங்க்கும் இப்போ பாத்தீங்கன்னா இப்போ நார்மலா வந்து இப்போ இதுல ஒரு ஸ்டாப் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா இதுல ஒரு இல்லாத கோர்சஸ் வந்து நான் டைப் பண்ண போறேன், டிஎஸ். இதுல இல்லாத ஒரு கோர்ஸ் டைப் பண்ணனா எனக்கு எரர் மெசேஜ் வரும், நம்மளால ட்ரை பண்ண முடியாது, கேன்சல். அதுக்குதான் வந்து இந்த டிராப் டவுன் யூஸ் ஆகுதுன்னு சொல்லி. அதே நீங்க வந்து இப்ப இந்த இடத்துல டாப்புக்கு பதிலாக வார்னிங் கொடுக்குறேன், வார்னிங் கொடுத்துட்டு இங்க கொடுத்துருங்க, மெசேஜ் கொடுத்துருங்க. ஓகேங்களா, அந்த மெசேஜ் இப்ப நான் இங்க ஏதாவது ஒரு இல்லாத ஒரு கோர்ஸை நான் டைப் பண்ணும்போது என்னன்னா வார்னிங் மெசேஜ் வரும். இந்த சிம்பிள் பாருங்க, இதான் வார்னிங் மெசேஜோட சிம்பிள், நோட் ப்ளீஸ் சூஸ் த கரெக்ட் கோர்சஸ். வாண்ட் கண்டினியூன்னு கேக்குது, எஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா அக்செப்ட் பண்ணிக்கும். ஓகேங்களா,
பட் ஸ்டாப்ல தான் அக்செப்ட் பண்ணாது. இதுல எஸ்ன்னு கொடுத்துட்டோம்னா வந்துடும். இதே மாதிரி தான் உங்களுக்கு இதை டெலீட் பண்ணிடுறேன் வேண்டாம்னா. இதே மாதிரி நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து இன்ஃபர்மேஷனும் அதே மாதிரி தான். ஓகேங்களா, ஐ சிம்பிள் வரும். இப்போ நான் இதுல இல்லாத ஒரு கோர்ஸை டைப் பண்ணும்போது என்ன எரர் வருதுன்னா ப்ளீஸ் சூஸ் த கரெக்ட் கோர்ஸ்னு வரும். இந்த சிம்பிள் வரும். ஓகே கொடுத்துட்டேன்னா அக்செப்ட் பண்ணிக்கும். ஓகேங்களா, இது கண்டிப்பா அக்செப்ட் பண்ணிக்கும். அதுல வந்து எஸ் ஆர் நோங்கிற மாதிரி கேட்கும். ஸ்டாப்ல பாத்தீங்கன்னா எதுவுமே கேட்காது. மூணுக்குள்ள என்னன்னா ஸ்டாப்னா இந்த சிம்பிள் இருக்கும், கண்டிப்பா அக்செப்ட் பண்ணாது. ரெண்டாவது வார்னிங்ல வந்து எஸ் ஆர் நோன்னு கேட்கும். நீங்க எஸ் கொடுத்தீங்கன்னா அக்செப்ட் பண்ணும், நோ கொடுத்தீங்கன்னா வெளியில வந்துடும் இந்த சிம்பிள். பட் இன்ஃபர்மேஷன்ல கண்டிப்பா அக்செப்ட் பண்ணிக்கும், ஆனா அந்த மெசேஜ் உங்களுக்கு வரும். ஓகேங்களா, இதான் இதுல உள்ள டிஃபரெண்ட் எரர் அலாட்ல. ஓகேங்களா, இதை நீங்க காப்பி பேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா எல்லாத்துக்கும் வந்துடும். உன்னுடைய வீடியோவை வந்து தொடர்ந்து கண்டினியூவா பாருங்க, ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் வந்து அது கிளியரா புரியும். ஸ்கிப் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒண்ணுமே புரியாது. அதனால வந்து தொடர்ந்து பாருங்க தயவு செய்து. அப்புறம் உங்களுக்கு என்னோட டிஸ்கிரிப்ஷன்ல என்னுடைய வீடியோஸோடைய லிங்க் வந்து அதுல கொடுத்துருக்கோம். நீங்க அதை பார்த்து பாருங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை மறக்காம ப்ரெஸ் பண்ணுங்க. அப்போதான் நாங்கள் போற அடுத்த வீடியோ உங்களுக்கு மெசேஜ் வந்து சேரும். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.